ஹாய் டியூட்ஸ், நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி SVCT அப்படிங்கக்கூடிய சென்னையில் இண்டஸ்ட்ரியல் பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய ஒரு கேம்பஸை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீலாகில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கேம்பஸ்குள்ளே என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீலாக் மூலிமா நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து எல்லாருடைய எய்மும் என்ன அப்படின்னா, ஒரு காலேஜில் போய் ஜாயின் பண்ணால் எனக்கு நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் கிடைக்குமா, நான் ஃப்யூச்சரில் செட்டில் ஆயிடலாமா அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்க. அப்படி ஃப்யூச்சரில் செட்டில் ஆகணும்னு நினைக்கக்கூடிய ஒரு கேண்டிடேட்ஸுக்கு இந்த இன்ஸ்டியூஷன் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ண போகுது அப்படிங்கிறதா இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கேம்பஸ்குள்ளே இருக்கிற எல்லா ஃபெசிலிட்டிஸும் நம்ம பார்க்கலாம். அப்படியே இங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் லைவாக கொண்டு வரேன். ஸோ நம்ம இப்போ வந்து ஃபஸ்ட்டு கேம்பஸ்குள்ளே வந்து நம்ம வந்து ஒரு சேர்மன் சேம்பர்ஸ்க்கு தான் வந்திருக்கோம். ஸோ இந்த கேம்பஸை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா பிடெக்கில் ஆர்டிஃபிஷியல் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ் சிஸ்டம்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், VLSI டிசைன், இன்றைக்கி கரண்ட் ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு கோர்ஸு, ECE அட்வான்ஸ் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி, அகைன் 5G 6G அப்படிங்கிற நெக்ஸ்ட் லெவல் டெக்னாலஜி இருக்கக்கூடிய கோர்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிஃபிஷியல் மெஷின் லேர்னிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிசைன், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், எலக்ட்ரிக்கல் அண்ட் அட்வான்ஸ் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல். பிஜியில் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா சேர்மன் ஸ்டாமின். ஹலோ மேம், நல்லா இருக்கீங்களா? ஓகே, குட் குட். இல்லை, நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச கடவுள் லார்ட் வெங்கடேஸ்வரா, திருப்பதி பாலாஜி இருக்காங்க. ஸோ ஒரு பாசிட்டிவ் நோட்டோடு நம்ம கேம்பஸ்குள்ளே உள்ளே போகிறோம். ஸோ நம்ம இப்போ கேம்பஸ்குள்ளே என்ட்ரு ஆகிருக்கிறோம். நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா SVCT-உடைய அகாடமிக் பிளாக் நம்பர் 1 நம்ம உள்ளே இருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் லெக்சர் ஹால்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக லெக்சர் ஹால்ஸ் தான் போட்டிருக்காங்க. 3 ஃப்ளோர்ஸ், 1 2 3 4 4 ஃப்ளோர் இருக்குது. நம்ம கிரவுண்ட் ஃப்ளோர் +3 G+3 ஃப்ளோர்ஸ் இருக்குது. நம்ம உள்ளே போகலாங்க. ஒரு கிளாஸ் ரூம் ஃபெசிலிட்டிஸ்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். லெபார்ட்டரி எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். மற்றபடி சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸில் எப்படி வச்சிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். ஸ்டூடெண்ட்ஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ணுவோம், ஃபேக்கல்ட்டி கூட இன்ட்ராக்ட் பண்ணுவோம், கேம்பஸ் லைஃப் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ எல்லா விஷயத்தை நான் உங்களுக்கு கொண்டு வரேன். ஸோ நம்ம கேம்பஸ் கூட உள்ள வந்தோம். உள்ள வந்து பார்த்தீங்கன்னா வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, நம்ம SVCTன்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ இந்த SVCTயில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நேஷனல் சர்வீஸ் ஸ்கீம்லேருந்து வந்து டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டில் வந்து ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் நடக்குது. ஸோ நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இங்கே அந்த ப்ரோக்ராம் போகும்போது ஒரு ஸ்டூடெண்ட்டை பார்த்தேன். ஸோ அவர்கிட்ட என்ன அப்படிங்கிறத நம்ம ஓப்பனிங்லேயே கேட்கலாம். ஹாய். Hi sir. How are you? Fine sir. Okay, what's your name? My name is Saidin. Which department actually you are? I'm from ECE department. Sir. Okay, எந்த ஊர்லேருந்து வரீங்க? I'm coming from Villivakkam. வில்லிவாக்கம். ஓகே, காலேஜ் பிடிச்சிருக்கா உங்களுக்கு? How would you feel about the campus? Campus எப்படி இருக்கு? Yes sir, campus வந்து பிடிச்சிருக்கு சார். ஓகே ஓகே. When it comes to the எல்லா ஃபேக்டர்ஸுமே வந்து இங்க பிடிச்சிருக்கு. கம்ஃபர்டபுளாக இருக்கீங்களா? Comfortable. டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸ் எப்படி இருக்கு? Yes sir, teaching learning process we have a well experienced இருக்காங்க. professors and இருக்காங்க. அப்பப்போ டெஸ்ட் எக்ஸாமினேஷன்ஸ் எல்லாம் பயங்கரமாக கொடுக்குறாங்களா? Yes sir, occasionally they conduct the internal assessment tests, model examinations and other examinations. ஓகே. ஸோ நீங்கள் உள்ளே வரும்போது ஒரு எய்மோட வந்திருப்பீங்க இல்லையா? Yes sir. என்ன எய்மோட வந்தீங்க? So I decided to pursue my career in core sir. So that is why I came in. எந்த டிபார்ட்மெண்ட் சொன்னீங்க நீங்கள்? கோர் தான், ECE தான். அப்போ ஓகே. நீங்கள் இப்போ உள்ளே வந்ததுக்கும் எவ்வளோ நாள் அது எந்த இயர் நீங்கள்? I am third year. தேர்ட் இயர். அப்போ 2 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க இல்லையா? உங்களுக்குள்ள ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்ததா ஏதாவது ஃபீல் பண்ணுறீங்களா நீங்கள்? Yes sir, I feel a personal transformation. So first yearல வந்தப்போ I am not much experienced about engineering பற்றி ரொம்ப தெரியாது. So we had many sessions from placement department who told about core and non-core engineering, about core and IT jobs and also about engineering ஓட உண்மையான டெஃபினிஷன் என்னது. So they told many things. So அதுல இருந்து இப்போ now till third year I have got many personal transformations. டெக்னிக்கலாக உங்களுக்கு புதுசாக ஒரு விஷயம் கற்றுக்கிட்டேன்னா என்ன கற்றுக்கிட்டுன்னு சொல்லுவீங்க? டெக்னிக்கலாக என்னோட ECE டொமைன்லேயே தான். என்ன ஏதாவது ஒரு பார்ட் சொல்லுங்கள். இதில் வந்து எக்ஸ்பர்ட் சார், எனக்கு இதில் வந்து கொஞ்சம் புரிதல் அதிகமாக இருக்குது. IoT and embedded systems. ஸோ அது வந்து எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கீங்க? Yes sir, I am comfortable. ஓகே ஓகேம்மா. தேங்க்யூம்மா. தேங்க்யூ. நைஸ் மீட்டிங் யூ. தேங்க்யூ. Thank you so much. ஸோ நம்ம இப்போ SVCTயில் இருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பைஃபோலார் ஃபேக்ட்ரி அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒன்று வச்சுருக்காங்க. நம்ம உள்ள இங்கே வந்து டெக்னோ பார்க் அப்படிங்கிற ஒரு இடத்த பார்க்குறதுக்காக போயிட்டுருக்குறோம். ஸோ இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏதோ AWS பேஸ் பண்ணி NVIDIA
ஸோ இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஏதோ இருக்கிறதா பார்க்குறோம். நம்ம என்னன்றது உள்ளே போனதான் தெரியும். ஸோ நம்ம இப்போ வந்து எஸ்விசிட்டியோட டெக்னோ பார்க் தான் பார்க்க போயிட்டுருக்குறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஐடியா அரட்டை, டாடிவார்ஸ்னு, ஐஇக்யூஎஸ் குரூப், ஆக்சிஸ் குளோபல் ஆட்டோமேஷன், நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் 3D, MSME இன்குபேஷன் சென்டர், பாஸ்டன் லிமிடெட்ஸ், ட்ரைனிங் அகாடமிஸ் இதெல்லாம் ஏதோ இருக்குன்னு சொல்கிறாங்க. நம்ம உள்ளே போகலாம். ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி யூட்டிலைஸ் பண்ணுறாங்க, என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ டெக்னோ பார்க்குள்ளே தான் என்ட்ரு ஆகிறோம். ஸோ கிக் ஸ்டார்ட் பிரைன்ஸ்டார்ம் யுவர் ஐடியாஸ் டு பில்ட் குளோபல் பிராண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே ஸ்டூடெண்ட்ஸ் ஏதோ ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஸ்டூடெண்ட்ஸை வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். ஸோ நல்லா இருக்குது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஐடியா அரட்டை அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்ன தான் இங்கே நடக்குது அப்படிங்கிறத நம்ம ஸ்டூடெண்ட்ஸை பேசுவோம். ஹாய், ஹவ் ஆர் யூமா? உங்கள் பேருமா? பரமேஸ்வர். எங்கேருந்து வரீங்க? சரி, எந்த டிபார்ட்மெண்ட்ப்பா? ஓகே, இது சிஏஎஸ்சி ஏஎம்எல், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மெஷின் லேர்னிங். ஏன் இந்த சப்ஜெக்ட் எடுத்தீங்க நீங்கள்? இந்த கோர்ஸ் ஏன் படிக்கணும்னு தோணுச்சு உங்களுக்கு? I love IT field. வாவ். ஊரில் இருக்கிற எல்லாருக்குமே இந்த ஃபீல்டு தான் பிடிச்சிருக்குது. அது எதாவது ஸ்பெசிஃபிக் ரீசன் எதனால் இதை லவ் பண்ணுறீங்க? ஓகே, குட். Because high package salary. அட்ரஸ் அதான் நான் வரணுமே. ஹை பேக்கேஜ் ஒன்லி இதில் தான் கிடைக்குது. ஓகே, நீங்கள் நல்லா ட்ரெயின் ஆகுறீங்களா இங்கே? இது என்னம்மா நம்ம ஐடியா அரட்டைன்னா என்னது? நாங்கள் நிறைய ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணுவோம். இந்த அகாடமிக்ஸ்க்கு ரிலேட்டடாகவும் நிறைய கேரியர் டெவலப் பண்ணுறதுக்காகவும் நாங்கள் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுவோம். அது பேஸ் பண்ணி குரூப்பாக வந்து நாங்கள் டிஸ்கஸ் பண்ணி அது அந்த ப்ராஜெக்ட் எப்படி இன்னும் நல்லா సక్సెస్గా பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ ஒருத்தர் கூட ఐడియా షేరింగ్ அப்படின்னு తెలుగు మాట్లాడు. ఇప్పుడు ఎవరి ఇష్టంగా ఒక్కొక్కరికి ఒక్కొక్క బేస్మెంట్స్తో ఐడియాస్తో వస్తారు. వాళ్ళ ఐడియాస్ వాళ్ళు షేర్ చేస్తారు. అప్పుడు తన ఐడియా తను షేర్ చేసినప్పుడు మా ఐడియా మేము షేర్ చేస్తాం అనమాట. అప్పుడు మాకంటూ ఒక ఐడియా వచ్చినప్పుడు ఏ ప్రాజెక్ట్ ఎలా చేయాలా అనేది ఒక ఐడియా వచ్చినప్పుడు ఆ ప్రాజెక్ట్ మేము ఇంప్లిమెంట్ చేసుకుంటాం. అప్పుడు మేము ఎంత ఇంప్లిమెంట్ చేస్తున్నామో ఎంత ఎఫర్ట్ పెడుతున్నామో అందుకంటూ అంటే ఎవరికి ఏ గ్రూప్కి ఒక్కొక్క పర్సన్కి ఒక్కొక్క ఐడియాకి ఒక్కొక్క గ్రూప్ డిస్కషన్ అంటే ఒక్కొక్క ప్లానింగ్ ఉంటుంది. ఆ ప్లానింగ్ అంతా షేర్ చేసుకుంటుంది. దానికి ఎక్కువ అంటే తనకి ఆ ప్రాజెక్ట్కి సంబంధించి తన ఐడియాస్ ఇస్తుంది. అలాగే నేను కొంచెం ఐడియాస్ ఆ ప్రాజెక్ట్ని ఎక్కువ ఇంప్లిమెంట్ చేస్తాను. వావ్. ஓகே ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. ஓகே, உங்கள் பேருமா? என் பேர் ஸ்வீதா சார். ஸ்வீதா. அவங்க பேர் ஸ்வேதாவா? ஸ்வேதா. ஒரு ட்வின்ஸை பார்க்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அக்கா தங்கச்சி 2 பேரும் ஒரே டிபார்ட்மெண்ட்டா? என்ன டிபார்ட்மெண்ட் படிக்கிறீங்க? We are currently pursuing BTech ADS sir, Artificial Intelligence and Data Science. 2 பேருமேவா? Yes sir. கட் ஆஃப் என்னம்மா? Cut off 192 sir. வாவ், சூப்பர். நீமா? 191 sir. ஏய், 2 பேரும் சொல்லி வச்ச மாதிரி என்ன ஒன்று பக்கத்தில் எக்ஸாமுக்கு வந்து எழுதுனீங்களா? அப்படிதான் சார். சூப்பர். 2 பேருமே நல்லா ஈக்குவல்லி. ஓகே, குட். அப்போ வந்து இப்போ கண்டிப்பாக நீங்கள் 192 அப்படின்னா உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் தான் கிடச்சிருக்கணுமே. Yes sir. ஸ்காலர்ஷிப் தான் படிச்சுட்டு இருக்கிறீங்களா? Yes sir. ஏஐ A and DS sir. எதுக்காக ஏஐடிஎஸ் எடுத்தீங்க? ஸோ இப்போ கரண்ட்லி இப்போ பார்த்தா வந்து எல்லாமே ஏஐ பேஸ்டாக தான் சார் இருக்குது. ஸோ இப்போ ChatGPT-யா இருக்கட்டும், ஜெமினியாக இருக்கட்டும், எல்லாமே ஏஐ பேஸ்டாக வரதுனால ஒரு நம்ம வரப்போகிற ஜெனரேஷனுக்கு ஏஐயாக மாறிடும் அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ். எஸ் சார் தான் ஏஐ எடுத்து. அதனால தான் இது எப்படி இந்த சின்ன வயசுல இந்த ஆசை வந்ததா, இல்லை எங்களை மாதிரி ஏதாவது யூடியூபர்லாம் பேசி இதுதான் ஏஐ தான் ஃபியூச்சர் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது எப்படி இந்த ஆசை உங்களுக்கு வந்துச்சு? இப்போ கரண்ட்டில் என்ன எது க்ரோத்தாக எது நல்லா இருக்குது அதை மாதிரி சூஸ் பண்ணி நாங்கள் ஏஐ எடுத்தோம் சார். ஓகே, இப்போ காலேஜ் படிச்சிருக்கா உங்களுக்கு? எஸ் சார். ஓகே, நீங்கள் ஹாஸ்டலா டே ஸ்காலரா? ஹாஸ்டல் எஸ் சார். ஹாஸ்டல் எந்த ஊர்லேருந்துமா? கும்பகோணம் கிட்ட வலங்கமான். கும்பகோணத்துலேருந்து நீங்கள் வந்திருக்கீங்க. வெரி குட், சூப்பர், ரொம்ப சந்தோஷம். கும்பகோணத்துலேருந்து நீங்கள் வந்திருக்கீங்க. ஒரு எய்ம் இருக்கும் உங்களுக்கு. ஃப்யூச்சரில் என்ன ஆகலான்னு எய்ம் இருக்குது? ஒரு நல்ல டேட்டா சயின்டிஸ்ட் ஆகணும்னு ஆசை சார். அதுக்கான ஒரு எஃபோர்ட் போடுறீங்களா? எஸ் சார். இந்த காலேஜ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுதா? எஸ் சார். இந்த காலேஜில் ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படின்னா என்னன்னு சொல்லுவீங்க? சார் இங்கே அகாடமிக்ஸ்க்கு மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாமல் நம்மளோட பிளேஸ்மெண்ட்டுக்கும் அவங்க வந்து இப்போலேருந்தே ஃபஸ்ட் இயர்லேருந்தே ட்ரைன் பண்ணுறாங்க சார். ஸோ அதுக்காக வந்து ஒரு ஆர்டினரி டேஸில் வந்து அகாடமிக் சிடிஎஸ் கெரியர் டெவலப்மெண்ட் செல்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டு அவங்க அதுக்காக எங்களுக்கு டீச் பண்ணுறாங்க சார். இப்போலேருந்தே ஒரு ஆப்டிடியூட்டாக இருக்கட்டும், வெர்பல் அண்ட் நான் வெர்பல் ரீசனிங்காக இருக்கட்டும், நம்மளோட கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸாக இருக்கட்டும், ஃபஸ்ட்லேருந்தே எங்களை வந்து ரொம்ப பில்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க சார். இப்போலேருந்தே நாங்கள் வந்து ஒவ்வொரு இதுக்கும் ஒரு ஷெட்யூல் போட்டு ஒவ்வொரு லாங்குவேஜஸ் இப்போலேருந்தே நாங்கள் கற்றுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறீங்க. நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? நான் ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன் சார் இந்த காலேஜில் சேர்ந்து. ஹாப்பியாக தான் இருக்கீங்க?
ஓகே, விஷ் யூ ஆல் த பெஸ்ட். நல்லா படிங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக வாங்க. 2 பேரும் ஒரே மாதிரி நல்லா படித்து நல்லா வந்து ஒரு பெரிய கம்பெனிக்கு போயிடணும். உங்களோட ஃபியூச்சர் சேலரி அப்படின்னா என்ன சேலரி உங்கள் எய்மாக இருக்குது? அட்லீஸ்ட் ஒரு 30 LP அது. அட்லீஸ்ட் ஒரு 30 LP ஏனாச்சும் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? கட்டாயம் கிடைச்சிடும். நீங்கள் சொன்ன அந்த விஷயங்களை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ. இப்போ நம்ம ஐடியா அரட்டை அப்படிங்கிற ஒரு டெக்னோ பார்க்கில் உள்ள இருக்கும். ஸோ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 192 கட் ஆஃப் எடுத்த ஒரு கேண்டிடேட்ஸ் வந்து இங்கே இருந்தாங்க. ஸோ நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன் சார். ஸோ நான் வில்லேஜ் ப்ராடக்ட்லேருந்து இருக்கிறவங்கள ஒரு சாம்பிளாக எடுக்கும்போது எனக்கே ஒரு சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா வலங்கைமான் அப்படிங்கிற ஒரு ஏரியாவிலேருந்து வந்து அவங்க ஒரு லேர்னிங் வந்து இந்த அளவுக்கு இருக்குது, எனக்கு 30 லட்ச ரூபா சம்பளம் வந்து நான் வாங்கிடுவேன் அப்படிங்கிற ஒரு ஃபீல் கொடுத்தாங்க. ஸோ இந்த ட்ரைனிங் நடக்கக்கூடிய இந்த இடத்துக்கான ஒரு ப்ரொஃபஸர் ஒரு மென்டாராக தான் நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த சார்ட்டி நம்ம பேசும் கூட ஸ்டூடெண்ட்ஸ் கூட இருக்காங்க, அவங்கள்ட்ட நம்ம கேட்கலாம். ஹலோ சார், நைஸ் மீட்டிங் யூ சார். அண்ட் உங்களை பற்றி நீங்கள் சொல்லுங்கள் சார் ப்ளீஸ். So I am Alvin. I am heading the Department of Computer Science and also I am taking care of CDS, Career Development Services. எவ்வளோ வருஷமாக சார் இங்கே இருக்கீங்க? ஸோ இங்கே ஒரு 3 years-ஆக ஒர்க் பண்ணியிருக்கேன் சார். ஓகே, ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க சார். வாட்ஸ் ஹேப்பனிங் ஹியர்? இங்கே ஆக்சுவலாக நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன கொடுக்குறோம் அந்த இடத்துல சார்? ஸோ ஆக்சுவலாக இந்த ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா டெக்னோ பார்க்குன்னு சொல்லுவோம். ஸோ இங்கே ஒரு அரௌண்ட் ஒரு 8 கம்பெனிஸ் வந்து இங்கேயே ஸ்டூடெண்ட்ஸ்க்காக இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்து இங்கேருந்தே ப்ரொவைட் பண்ணுறாங்க. அவங்க இங்கேயும் ஒர்க் பண்ணுறாங்க. அதை தாண்டி இந்த டெடிகேட்டட் ஸ்பேஸ் நம்ம இப்போ இருக்கிற ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஐடியா அரட்டை. ஸோ இந்த ஸ்பேஸில் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் கேதர் ஆகி they discuss their innovative ideas, bring up their innovative ideas and convert it into projects. Okay. அதை தாண்டி they also start their own companies with the help of their ideas. They develop them into products. Okay. And start up their own companies. ஸோ அதுக்கு நம்ம காலேஜ் வந்து ஃபுல்லாக எல்லா சப்போர்ட், இப்போ ஸ்டார்ட் அப்ஸ், இனோவேஷன், ஆண்டர்பிரினர்ஷிப்ஸ்க்கு நம்ம சப்போர்ட் கொடுத்துட்ருக்கோம் சார். ஸோ இது வரைக்கும் அந்த மாதிரி ஏதாவது ஐடியாஸ் வந்துருக்குங்களா சார்? ஐடியாஸ் வந்துருக்குது. ராகுல்னு ஒரு ஸ்டூடெண்ட் வந்து இப்போ ஒரு கம்பெனி ஓன் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே. ஸோ இங்கே இருந்து ஸ்டார்ட் பண்ணது தான் அது ஒரு ப்ராஜெக்ட். அந்த கேண்டிடேட் ராகுல் நம்ம பார்க்க முடியுமா சார்? கண்டிப்பாக பார்க்கலாம் சார். இஸ் அ ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட். யூ கேன் மீட் இன். ஓகே ஓகே ஷூர். உங்கள் முன்னாடி தான் உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட பேசுகிறேன், அவங்கள்ட்ட நான் சில விஷயங்கள் கேட்டுக்கிறேன். உங்கள் பேர்? யாழினி. யாழினி, எங்கேருந்து வரீங்க? திண்டுக்கல். திண்டுக்கல். எப்படிம்மா திண்டுக்கல்லேருந்து இவ்வளோ தூரம்? இந்த காலேஜ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? சொல்லுங்கள், எதை சொல்ல வந்தீங்க? வெளில போய் படித்தா நமக்கு நிறைய ஸ்கில்ஸ் தெரியும், நிறையா கற்றுக்கலாம், அதுக்காக வந்தேன். ஸோ இந்த காலேஜை பார்த்தீங்கன்னா ஒரு இண்டஸ்ட்ரியல் அட்மாஸ்பியர். நான் வரும்போது பார்த்தேன் நிறைய கம்பெனிஸ் வந்து இருக்குது. வீல்ஸ் இந்தியா லிமிடெட் பார்த்தோம், யமாஹா பக்கத்தில் இருக்குது ஒரு கம்பெனிஸ் பார்த்தோம், இன்னும் நிறைய கம்பெனி சால்காம்னு ஒரு கம்பெனி பார்த்தோம். ஸோ ஒரு இண்டஸ்ட்ரியல் ஏரியாக்குள்ளே இருக்குது அப்படிங்கும்போது கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு இதை நீங்கள் பர்ஃபெக்டாக நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணும்போது உங்களுக்கு இது இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கணும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு இன்டர்ன்ஷிப்ஸோ ஒரு ஸ்கில் செட் டெவலப்மெண்ட்டோ அந்த மாதிரி உங்களுக்கு இங்கே அந்த மாதிரி ஏதாவது இங்கே கிடைக்குதா? சார் ட்ரைனிங் போயிட்டுருக்கு சார். அதனால நல்லா இருக்கு. பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் இப்போலேருந்தே கொடுக்குறாங்க. ஓ, நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட்டு? ஏடிஎஸ் டிபார்ட்மெண்ட். ஓகே ஓகே. நீங்கம்மா? ஏடிஎஸ். நீங்கள் எந்த ஊர்லேருந்து வரீங்க? வெள்ளூர்லேருந்து வரீங்க. ஏடிஎஸ் படிக்கிறீங்க. எப்படிம்மா ஃபேக்கல்ட்டிலாம் நல்லா ஹாப்பியாக இருக்காங்களா? ஃப்ளோ உங்களுக்கு டவுட்லாம் இருந்தால் நல்லா சொல்லி தராங்களா? எந்த டவுட்டாக இருந்தாலும் கிளியர் பண்ணுறாங்க. காலேஜ் டைமிங்லாம் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கா? என்ன டைமிங் காலையில்? மார்னிங் 8:40 to 3:30 எங்களுக்கு செல்ஃப் லேர்னிங் கிளாஸ் வைக்கிறாங்க ஹாஸ்டலர்ஸ்க்கு. ஓகே ஓகே. ஹாஸ்டல் எப்படி இருக்குது? கேர்ள்ஸுக்கு எப்படி இருக்குது? கேர்ள்ஸ் ஹாஸ்டல் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கா உங்களுக்கு? உங்களுக்கு நீட் அண்ட் க்ளீனாக ஹைஜீனிக்காக அதெல்லாம் இருக்குது உங்களுக்கு? ஹாப்பியாக இருக்கீங்க? உன் பேர் என்னம்மா? என்னப்பா? செலினா. எங்கேருந்து வரீங்க? சென்னை. நீங்கள்? சிவகங்கையா? அங்கேருந்து இவ்வளோ தூரம்? மதுரை தானே? மருதுபாண்டி சீமையார் அந்த ஏரியாவா? எப்படி இந்த காலேஜ் கவுன்சிலிங்கில் கிடச்சது? எந்த டிபார்ட்மெண்ட்டு? நீங்களும் ஹாஸ்டலா? டே ஸ்காலராக வரீங்களா? எங்கே வெளியில் தங்கியிருக்கீங்களா? ரிலேஷன் தங்கி வரீங்க. நீங்கப்பா? சுதிஸ்ரீ. எங்கேருந்து வரீங்க? சென்னை. எப்படிம்மா காலேஜ் நல்லா இருக்கா? சிவகங்கை பிள்ளைகிட்ட கேட்போம். அவ்வளோ தூரம் இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க, நல்லா இருக்கு. ஓகே ஓகே. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்மா, நல்லா பண்ணுங்க. சியர்ஸ். ஸோ இங்கே வெறும் ஈவெண்ட் நடந்துட்டு இருக்குது. அந்த ஈவெண்ட் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். definitely can be called as a youth. ஏன்னா அவருக்கு எங்கேயோ எனர்ஜி மெயின் ரோடு போறீங்க, நல்ல ஃபர்ஸ்ட் கிளாஸாக சென்ட்ரல் மீடியம் நம்ம காலேஜ் ஒன்று இருக்கு, எல்லாரும் தான் ஸ்பீடில் ஓடுறோம். ஆவரேஜ் ஒரு 5 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடுவீங்க. பஸ் ஒரு 40 கிலோமீட்டர் ஸ்பீடில் வருது. ஆஸ் யூ ஆர் அ மேத்தமெட்டிக்கல் பர்சன், யூ நோ ஹவு டு கால்குலேட் த டைமிங். தேவையில்லாமல் போய் எனர்ஜி வேஸ்ட் பண்ணுறாங்க. த சேம் இன்சிடென்ட் somebody want to rescue. அப்போ ஓடி போய் யாரோ போயிட்டேமா ரோடு கிராஸ் பண்ணும்போது ஃபோன் பேசாதீங்க. அப்போ வந்து the same driver will come down from the bus and he will say sorry I made a mistake, நான் பண்ணிருக்க கூடாது. ஏன்னா ஒருவர் இடிச்சுதானே
அந்த மாதிரி ப்ளீஸ் யூஸ் எனர்ஜி வெண்டர்ஸ் அண்ட் பட்டினியால் சாகுதல் கடைசியில் பார்த்தீங்கன்னா any death can happen in because of the nature or by the health various reasons or even through accident also. ஆனா பட்டினியால் சாகுதல் கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே பேசுவாங்க. அதை எப்படி அவாய்ட் பண்ணலாம்னா I think we all come up with a good person in the society. Just think இப்போ நம்ம எஸ்விசிடிக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு கான்ஃபரன்ஸ் ஹாலுக்குள்ளே போனோம். ஸோ இங்கே என்ன நடக்குதுன்னா நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் நடந்துட்டு இருக்குது. ஸோ இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் வந்து கண்டினியூஸாக கொடுத்துட்டு இருக்காங்க. இது ஏன் நம்ம இதை கொண்டு வரோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நாட் ஓன்லி லேர்னிங் அப்படிங்கிறது வந்து கிளாஸ் ரூம் லேர்னிங்கை தாண்டி சொசைட்டியில் என்ன நடக்குது, இன்னைக்கு கரண்ட் ட்ரெண்டிங் என்ன அப்படிங்கிற மாதிரி நிறைய எக்ஸ்பர்ட்ஸை கொண்டு வந்து டிஃப்ரெண்ட் ஸ்கில்ஸை கொடுக்கும்போது தான் அவங்க வந்து ஒரு இன்ஜினியரிங்கை தாண்டி ஒரு நம்ம சமுதாயத்தில் என்ன நடக்குது, ஒரு ஹியூமனிட்டேரியனாக மாறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும். ஸோ அப்படி தான் இங்கே ஒரு ப்ரோக்ராம் நடந்திருக்கு. அதுதான் நீங்கள் இப்போ விட்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அடுத்த செக்மெண்ட்டில் என்ன இருக்குது அப்படிங்கிற நம்ம பார்க்கலாம். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் ப்ளீஸ்.